மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுமையாக உழைத்துக் கொண்டிருந்தால் உயர்ந்த பதவி அவர்களுக்கு தானாக வழங்கப்படும் என்ற அந்த உழைப்பின் சிகரமாக தொண்டர்களின் பாதுகாவலராக இருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் என் அருமை தம்பி கே செல்லப்பாண்டியன் 2026 சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று எங்கள் தமிழக முதல்வர் தளபதியாருடைய அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்று உங்கள் பலத்த கரவொலியோடு அருமை தம்பி அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கட்சியினுடைய தலைமை கழகம் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். நான் ஒரு அண்ணன் என்ற முறையில் தனிப்பட்ட முறையில் அவருடைய உழைப்பிற்கு நான் கொடுக்கின்ற வாழ்த்து இதுதான். அடுத்து அவர் மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து சட்டமன்றத்திற்குள் 2026 உங்க கூட வர்றதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கேன் தலைவர்கிட்ட. எப்படி முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. காரணம் நான் மட்டும் ஆசைப்படல சட்டமன்றத்துக்கு நான் வரணும்னு. அன்னைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய மானிய கோரிக்கை விவாதத்தை கேட்கறதுக்கு சட்டமன்றத்துக்கு போயிருந்தேன். அப்ப என்னை முதல்ல வரவேற்றது யாருன்னா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். யோனின்னே, நாங்கெல்லாம் உங்க பெரிய ரசிகர்னே, நீங்க வாங்கினே சட்டமன்றத்துக்கு கலகலப்பா இருக்கும்னு. யாரு? ஓ பன்னீர்செல்வம். அதுக்கடுத்து என் 2 கையையும் பிடிச்சி நெஞ்சில வச்சுக்கிட்டு, மாற்று கட்சியில் இருந்தாலும் நாங்கெல்லாம் உங்களுடைய பெரிய ரசிகர், என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கே உங்க பட்டிமன்றத்தை தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டது அருமைக்குரிய முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன். அவர் என்னை சட்டமன்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். இது மாதிரி அதிமுக காரர்களே என்னை சட்டமன்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு தலைவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதனால நானும் என் தம்பியும் 2026 மீண்டும் கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய அந்த ஆட்சியில் நாங்க சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதை ஏன் புதுக்கோட்டையில நான் சொல்றேன்னா, லியோனியோட பட்டிமன்றத்திற்கு தாய் வீடாக இருந்து ரசிகர்களாக உருவாக்கிவிட்ட மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம். ஆலங்குடிங்கிற ஊர்ல தான் லியோனி முதல்ல நடுவராக பேசி அது ஆடியோ கேசட்டா வெளியாகி லியோனியை உலக புகழ் பெற்ற ஒரு பேச்சாளராக, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக, பாடநூல் கழக தலைவராக நான் இருப்பதற்கு அடித்தளமிட்ட தாய் வீடு எங்கள் புதுக்கோட்டையினுடைய உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள். அதனாலதான் உங்க முன்னாடி இந்த கருத்தை நான் சொல்றேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.